Hello students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் உங்கள் ஃபிசிக்ஸ் டீச்சர் ஜிலானி பாஷா. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம ஃபிசிக்ஸில் வந்து யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் ஒரு சின்ன டாபிக் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் ஃபிசிக்ஸ். ஓகேங்களா? ஸோ லைக் ட்ரிக்னாமெட்ரி பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ பார்க்கலன்னா போய் ப்ரீவியஸ் வீடியோஸை பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்ஸ்க்கு ரொம்ப தேவையான மேத்தமெட்டிக்ஸ் பார்க்குறோம். ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் தான் வந்து ஃபிசிக்ஸோட லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ ட்ரிக்னாமெட்ரி 2 வீடியோ போட்டிருக்கேன், பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. ஸோ அதை போய் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ சயின்ஸ் ஸ்ட்ரீம் இருப்பவங்களுக்கு, பியூர் சயின்ஸ் இருக்கவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் தெரியாது. ஸோ இதை பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஷியேஷன். ஓகேங்களா? ஸோ 11th மேத்தமெட்டிக்ஸில் வரும், 10th இருக்காது. ஸோ 11th and 12th மேத்தமெட்டிக்ஸில் வரும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் வந்து 11th போகிறவங்களுக்கு புதுசு தான். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஷியேஷன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேங்களா, 2 கொஷின் கேட்கலாம். டிஃப்ரென்ஷியேஷனா என்ன சார், டிஃப்ரென்ஷியேட் எப்படி சார் பண்ணுறது, ஓகே, வாட் இஸ் டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் ஹவு டு டிஃப்ரென்ஷியேட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் ஒன்று சொல்ல போகிறேன், ஒரு எக்ஸாம்பிள். லைக் இப்போ நம்ம மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தால் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து லோயர் கிளாஸஸில் வந்து டேபிள்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. 3 1s are 3, 3 2s are 6. ஸோ என்னன்னே தெரியாமல் வந்து லோயர் கிளாஸில் வந்து நம்ம பைஹார்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ எல்லா டேபிள்ஸும் படிச்சிருப்பீங்க. 12 1s are 12, 12 2s are 24. எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ பட் அதே தான் நானும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு வந்து நான் இந்த கிளாஸில் சொல்லி தர போகிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து வாட் இஸ் டிஃப்ரென்ஷியேஷன், டிஃப்ரென்ஷியேஷன் எதுக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? லைக் இப்போ டிவிஷன் எடுத்தால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் கேட்குறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு 36 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கலாம், 36 rupees இருக்குது. ஓகேங்களா? இதை 3ஆல் டிவைட் பண்ண, 3ஆல் டிவைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களால் டிவைட் பண்ண தெரியும். 3 1s are 3, 3 1s are 3, 3 2s are 6. ஸோ ஆன்சர் இஸ் 12. ஸோ 36 3ஆல் டிவைட் பண்ணால் 12. ஸோ இது வந்து எப்படி டிவைட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், லோவர் கிளாஸில் பண்ணியிருப்பீங்க. ப்ரொசீஜர் மெத்தடுன்னு சொல்லலாம், டிவைட் பண்ணுற மெத்தட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டிவிஷன் மெத்தட். ஓகேங்களா? பட் டிவிஷன் எதுக்கு சார், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் அப்படின்னா, சப்போஸ் இஃப் யூ ஹேவ் 36 rupees, 36 ரூபா நம்ம எங்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து நான் 3 பேருக்கு டிவைட் பண்ணி தரணும், ஈக்குவலாக தரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 36 divided by 3. ஓகேங்களா? ஸோ டிவைட் பை 3 பண்ணால் ஒருத்தரோட பங்கு எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகே? ஸோ ஒருத்தரோட பங்கு என்னது, 12 rupees. ஸோ இதுதான் மீனிங் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன். ஓகேங்களா? ஸோ டிவைட் பண்ணி தரது, ஈக்குவலாக டிவைட் பண்ணி தரது. ஓகேங்களா? ஸோ ஒருத்தருக்கு 12 rupeesனா 3 பேருக்கு 12 12 12 12. ஸோ 12 + 12 + 24, 24 + 12 36. ஓகேங்களா? ஸோ இது டிஃப்ரென்ஷியேஷன் மெத்தட். டிவிஷன் மெத்தட். அப்புறமா டிவிஷன் எதுக்குன்னு மீனிங் வந்து நம்ம வந்து ஹையர் கிளாஸஸில் போனோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளிகேஷன் அதே தான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாக்லேட் வந்து 5 ரூபானா 4 சாக்லேட் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டால் 5 4s are 20. பட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 5 4s are 20ன்னு தெரியும். ஓகேங்களா? பட் ஹையர் கிளாஸஸில் போகும்போது, ஓகேங்களா, ஸோ ஒரு குவான்டிட்டி இருக்குது, இத்தனை குவான்டிட்டி எவ்வளோ, ஒரு குவான்டிட்டியோட விலை தெரியும். சப்போஸ் 100 குவான்டிட்டியோட விலை எவ்வளோன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எப்படி பண்ணணும்னு தெரியணும். ஓகேங்களா? அதுக்கு மீனிங்கும் தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷனில், ஓகேங்களா, டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஓகேங்களா? ஸோ நோட் அண்ட் பென் எடுத்து வச்சுக்கிங்க. ஃபார்முலாஸ்லாம் சொல்ல போகிறேன், எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைண்ட்லி வீடியோவை லிசன் பண்ணுங்கள். நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ டிஃப்ரென்ஷியேஷனில், ஓகேங்களா, ஒரு 2 வேரியபிள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 வேரியபிள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து y = f of x அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? y is the function of x. y வந்து எக்ஸோட ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸு, இந்த எக்ஸு தான் என்னன்னு சொல்லுவாங்க, இண்டிபெண்ட் வேரியபிள்னு சொல்லுவாங்க. இண்டிபெண்ட் வேரியபிள். ஓகேங்களா? எக்ஸுங்கிறது என்னது, இண்டிபெண்ட் வேரியபிள். ஒய்ங்கிறது என்னது, டிபெண்ட் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும். ஸோ y is the function of x. ஓகேங்களா? ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னால் என்ன சார், ஸோ எக்ஸோட வேல்யூ, சப்போஸ் எக்ஸோட வேல்யூஸ் ஏதாச்சும் போட்டிங்கன்னா ஒய்க்கு ஒரு வேல்யூ வரும். ஓகேங்களா? எக்ஸுக்கு ஒரு வேல்யூ போட ஒய்யோட வேல்யூ ஒன்று வந்துருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி y வந்து எக்ஸை ரிலேட் பண்ணி ஓகேங்களா, ஒரு ரிலேஷன் கொடுத்துருப்பாங்க. y is ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், y is டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகேங்களா? பாருங்கள், எக்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், y டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த எக்ஸ், இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் என்னென்னலாம் சார் இருக்கலாம், இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது என்னென்ன சார் இருக்கலாம்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, கான்ஸ்டன்ட் நம்பராக இருக்கலாம். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் நம்பராக இருக்கலாம். வேறு என்ன சார் இருக்கலாம்னா பாலினாமியலாக இருக்கலாம். ஓகேங்களா? பாலினாமியலாக இருக்கலாம்.
வேறு என்ன சார் இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் ட்ரிக்னாமெட்ரி சைன் தீட்டா கான்ஸ் தீட்டா ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் ஓகேங்களா. ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸில் இருக்கலாம். வேறு என்ன சார் இருக்கலாம்னா லாகர்தமில் இருக்கலாம், லாக் வேல்யூஸில் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். வேறு என்ன சார் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா எக்ஸ்போனென்ஷியல். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இதெல்லாம் இருக்கலாம். கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், பாலினாமியலாக இருக்கலாம், ட்ரிக்னாமெட்ரியாக இருக்கலாம், லாகாக இருக்கலாம், e⁻x இருக்கலாம். ஓகே சார். ஸோ இந்த ஒய்யை தான் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோமா? ஆமாம் சார். டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி வர இதை வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், டிரைவ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி எப்படி சார் வரும் ஆன்சர் லாஸ்ட்டாக பார்த்தா dy/dx அப்படின்னு எழுதுவாங்க. இதுதான் டிஃப்ரென்ஷியேஷனோட சிம்பிள்னு சொல்லலாம். dy/dx என்னது டிஃப்ரென்ஷியேஷனோட சிம்பிள். ஸோ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் ஒய் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தருவாங்க. y is equal to சப்போஸ் பாலினாமியல் எடுத்தால் x⁻3 x⁻4 சப்போஸ் இந்த மாதிரி y is equal to x⁻3ன்னு கொடுத்துருப்பாங்க. இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் y வந்து என்ன ஆகிடும், dy/dx என்னது ஒய்யை வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இங்கே பாருங்கள் இந்த சைடு எக்ஸ் இருக்குது, ஸோ இங்கே ஒய் இருக்குது. ஸோ அப்போ dy/dx வரும் ஓகேங்களா. ஸோ இதை எப்படி சார் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறது? ஸோ 1/1 பார்க்கலாம். கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் என்ன ஆகும் சார், இந்த சைட் பாலினாமியலாக இருந்தால் என்ன ஆகும், ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸில் ஏதாச்சும் இருந்தால் என்ன ஆகும், லாகில் இருந்தால் என்ன ஆகும், எக்ஸ்போனென்ஷியல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரைட்டா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட்னா என்னது, ஏதோ ஒரு நம்பர் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் y is equal to 3 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. y equal to 3 அவ்வளோதான். 3ங்கிறது என்னது ஒரு கான்ஸ்டன்ட், இங்கே எக்ஸ் எதுவுமே இல்லை ஓகேங்களா. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் என்ன சார் வரும், dy/dx அப்படின்னா இந்த y இடத்துல வந்து நம்ம என்ன போடுவோம், 3 போடுவோம். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் 3 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு படிக்கலாம் இதை. ஸோ கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் எப்போவுமே என்னது 0, dy/dx என்னது 0 ஞாபகம் வச்சிங்க. கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் என்ன வரும், 0 வரும். ஸோ கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 0 ஞாபகம் வச்சுட்டிங்களா ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணுங்கள், எரேஸ் பண்ணுறேன். when you differentiate constant then your answer is 0 ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன சொன்னால் பாலினாமியல்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டால் இந்த x⁻3 x⁻4 ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து என்னது பாலினாமியல் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க y is equal to x power ஓகேங்களா 3னே வச்சுக்கலாம். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் என்னது dy/dx. ஸோ x³ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் என்ன சார் வரும் அப்படின்னு கேட்டால் ஒரு ஃபார்முலா இருக்குது, x⁻n ஏதாச்சும் இருந்தால் இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் என்ன ஆகும்னா nx⁻n-1 இது ஒரு ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ சப்போஸ் y is equal to x⁻n இருந்துச்சுன்னா ஸோ இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் dy/dx ஓகேங்களா. ஸோ இது என்ன ஆகும்னா n × x⁻n-1. இந்த என்னங்கிறது நம்பர் ஓகேங்களா. ஸோ இங்கே என்னங்கிறது என்னது நம்பர், என்ன வேணால் இருக்கலாம், -1 -2 -3 0 1 2 3 ஸோ என்ன வேணால் நம்பராக இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி x⁻n இருந்துச்சுன்னா ஸோ இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் nx⁻n-1 which means இங்கே பாருங்கள் இந்த n முன்னாடி வந்துடும், which means 3 வந்து முன்னாடி வந்துடும், மேலே இருக்க பவர் வந்து என்ன ஆகும் 1 கம்மியாகிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறேன், y இடத்துல என்ன இருக்குது x⁻3dx. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் x⁻n ஸோ இந்த 3 முன்னாடி வந்துடும், 3x⁻3-1 3 - 1 என்னது 2 ஓகேங்களா. அப்போ dy/dx என்னது 3x². இது ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸி பாலினாமியலில் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் x⁻4 இருக்குது ஓகேங்களா. ஸோ x⁻4 டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் என்ன வரும், ஈஸியாக சொல்லிடலாம் ஓகேங்களா. ஸோ என்ன வரும் 4x ஓகேங்களா. ஸோ 4x⁻4 - 1 என்னது 3 என்ன வேணால் இருக்கும், x⁻8 இருக்கட்டும் ஓகேங்களா. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் என்ன வரும், 8 முன்னாடி வந்துடும், 8x⁻8 - 1 என்னது 7. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குது சார், y is equal to 3x² இப்படி இருக்குது சார் அப்படின்னா ஸோ இந்த பாருங்கள் இது ஒரு கான்ஸ்டன்ட் தான், பட் எக்ஸ் கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இதை நம்ம 0 பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ dy/dxனே வச்சுங்க, கான்ஸ்டண்ட்டை நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ 3x²/dx இந்த 3 வெளியில் வந்துடும், 3யை நம்ம எதுவுமே பண்ண முடியாது, கான்ஸ்டன்ட் நம்பர் ஓகேங்களா. ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் x² டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் இந்த 2 முன்னாடி வருமா, 2x⁻2 - 1 என்னது 1
ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன வரும் 3 2s are 6 x பவர் 1 x பவர் 1நாலும் எக்ஸ்னாலும் ஒன்று தான். ஸோ dy by dx is equal to என்னது 6x. ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ பாலினாமியல் x பவர் n ஓகேங்களா இருந்துச்சுன்னா nx டிஃபரன்ஷியேஷன் பண்ணி என்ன வரும் nx பவர் n மைனஸ் 1. ஓகேங்களா. நோட் பண்ணிட்டீங்களா? எரேஸ் பண்ணலாமா? ஓகே. ஸோ நோட் பண்ணுங்கள். 12th இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். 11th இருக்கவங்களுக்கு இது வந்து புதுசு. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், டிஃபரன்ஷியேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃபரன்ஷியேஷன்னா என்னன்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா. கான்ஸ்டண்ட்டை பார்த்துட்டோம். கான்ஸ்டண்ட்டை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 0. பாலினாமியெல்லாம் என்னது எக்ஸ் பவர் n. எக்ஸ் பவர் ஏதாச்சும் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா ஓகேங்களா. ஸோ அதை எப்படி டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருந்துச்சு, ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸ் லைக் சைன் டீட்டா காஸ் டீட்டா. ஸோ அந்த மாதிரில ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் வந்து ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸ் கூட இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் y is equal to sin x இந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் என்ன சார் வரும் அப்படின்னா ஃபார்முலாஸ் இருக்குது. நான் அந்த ஃபார்முலாஸை எழுதி போட்டுருக்கேன். ஓகேங்களா. ஸோ sin x-ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது ஓகேங்களா, லைக் sin x-ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது பாருங்கள் y வந்து sin x-ஆக இருந்துச்சுன்னா ஓகேங்களா, sin x-ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் cos x. இது நீங்கள் வந்து பை ஹார்ட் பண்ணிடணும். லைக் மல்டிப்ளிகேஷன் எப்படி 3 5s are 15ன்னு தெரியுது, 30 டிவைடட் பை 3 வந்து 10ன்னு தெரியுதோ அதே மாதிரி டிஃபரன்ஷியேஷனோட ஃபார்முலா இது. இது நம்ம வந்து மெமரைஸ் பண்ணி ஆகணும், வேறு வழியில். இது வந்து ஃபார்முலாஸ். ஓகேங்களா. ஸோ sin x-ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் என்ன வரும் cos x. ஸோ அதே மாதிரி cos x-ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் என்ன சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகேங்களா மைனஸ் sin x. ஓகேங்களா. cos x-ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ண என்னது மைனஸ் sin x. இங்கே பாருங்கள் மைனஸ் விட்டிங்கன்னா தப்பாயிடும். sin x-ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் cos x, cos x-ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் மைனஸ் sin x. நெக்ஸ்ட்டு டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் tan x. ஓகேங்களா. ஸோ tan x-ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் என்னது secant ஸ்கொயர் x. ஓகேங்களா. ஸோ tan x-ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் secant ஸ்கொயர் x. ஓகேங்களா. ஃபோர்த் என்னது secant x. ஓகேங்களா. secant x-ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் என்ன வரும் சார் அப்படின்னு கேட்டால் secant x இன்ட்டு tan x. ஓகேங்களா. secant x இன்ட்டு tan x. ஓகேங்களா. ஃபிஃப்த் ஒன் ஓகேங்களா வேறு என்ன இருக்குது cot x. ஸோ cot x-ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் என்ன சார் வரும்னா மைனஸ் cosecant ஸ்கொயர் x. ஓகேங்களா. cot x-ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் மைனஸ் cosecant ஸ்கொயர் x. ஓகேங்களா. ஸோ வேறு என்ன இருக்குது, சப்போஸ் cosecant x இருக்குது. ஸோ அதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் என்ன சார் வரும்னா மைனஸ் cosecant x இன்ட்டு cot x. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணி ஆகணும். நியூமரிக்கல்ஸ் நிறைய சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக இதெல்லாம் இந்த ஃபார்முலாஸ்லாம் என்ன ஆகிடும், மெமரைஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் cosecant x மைனஸ் cosecant x இன்ட்டு cot x. ஓகேங்களா. ஸோ வேறு என்ன சார் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 1 2 3 4 5 6. ஓகேங்களா. ஸோ இது வந்து ட்ரிக்னாமெட்ரியாக வந்தால் ஓகேங்களா. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் வந்து ட்ரிக்னாமெட்ரியாக இருந்தால் ஸோ இதெல்லாம் ஃபார்முலா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி y is equal to sin x. அப்போது dy by dx என்ன சார் அப்படின்னு கேட்டால் sin x-ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் cos x. ஓகே. ஓகேங்களா. ஸோ வேறு என்ன சார் இருக்குன்னா லாகர்தம். ஓகேங்களா. ஸோ லாகர்தம் ஃபார் எக்ஸாம்பிள் y is equal to log x. log டு தி பேஸ் e இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. நேச்சுரல் லாகுன்னு இருக்குது, log xன்னு சொல்லலாம், இல்லை ln xன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ log x தான் இங்கே பேஸ் வந்து e இருக்குன்னு அர்த்தம், நேச்சுரல் லாக். ஓகேங்களா. ஸோ இந்த log பேஸ் எக்ஸை தான் நம்ம என்ன எழுதுவோம் ln xன்னு எழுதுவோம். ஓகேங்களா. ஸோ நம்ம இங்கே ln xன்னு எழுதலாம். லாகில் எழுதும்போது பேஸ் இ போட்டு எழுதுறோம். ஓகேங்களா. ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ln x என்ன சார் அப்படின்னு கேட்டால் ஸோ dy by dx என்னது ln x-ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 1/x. ஓகேங்களா. ஸோ ln x-ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 1/x. ஓகேங்களா. வேறு என்ன சார் இருக்குன்னா இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபார் எக்ஸாம்பிள் y is equal to e power x இருக்குது. ஓகேங்களா. ஸோ e power x-ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் என்ன சார் வரும் dy by dx என்ன சார் அப்படின்னு கேட்டால் e power x-ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் e power x தான் வரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து இதை டிஃபரன்ஷியேஷனே ஆகாது, டிஃபரன்ஷியேஷன் பண்ணாலும் மாறவே மாறாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மற்ற எதாவது டிஃபரன்ஷியேஷன் பண்ணாலும் ஆன்சர் வேறு வரும். எக்ஸ்போனென்ஷியலில் டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் e power x-ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணால்
e power x மட்டும்தான் வரும், வேறு எதுவும் வராது. ஓகேங்களா? இன்னொன்றும் இருக்குது. சப்போஸ் a பவர் x இருக்குது, ஏதோ ஒரு நம்பர் அதுக்கு மேலே வரும் x இருக்குது. ஓகேங்களா? லைக் 3 பவர் x 4 பவர் x. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் என்ன சார் வரும் அப்படின்னா a பவர் x இன்ட்டு ln a. ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபார்முலாஸ், டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிட்டு வர ஃபார்முலாஸ். எக்ஸ்போனென்ஷியலில் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணாலும் என்ன வரும், அதே தான் வரும். ஓகேங்களா? ஸோ பார்த்துட்டோம், கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 0 வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாலினாமியலில் பண்ணால் என்ன வரும்னு சொன்னால் x பவர் n இருக்குது, இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் என்ன வரும், nx பவர் n-1. ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸோட டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் என்ன வரும்னு எழுதிட்டேன். ஓகேங்களா? sin x டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் cos x டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் -sin x. ஓகேங்களா? ஸோ நேச்சுரல் லாக். ஓகேங்களா? ஸோ இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் என்ன வரும், 1/xன்னு வரும். ஓகேங்களா? மோஸ்ட்டாக வந்து சப்போஸ் லாகில் கொடுத்துருந்தாலும் இது வந்து அண்டர்ஸ்டுட் பேஸ் இருக்குன்னு அர்த்தம். டிஃப்ரென்ஷியேஷனில் மோஸ்ட்டாக நேச்சுரல் லாக் தான் வரும், லாக் பேஸ் x. இதுதான் வந்து ln x. ஓகேங்களா? அதுமாதிரி எக்ஸ்போனென்ஷியலில் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் மாறாது. a பவர் x லைக் 3 பவர் x அப்படி அதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 3 பவர் x இன்ட்டு ln ஆஃப் 3ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஃபார்முலாஸ் நோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் டிஃப்ரென்ஷியேஷன் என்னன்னு சொல்கிறேன். இன்னும் இருக்குது, சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. சார் இப்படி தான் வருமா சார், இவ்வளோ ஈஸியாக தான் வருமா, அவ்வளோதானா டிஃப்ரென்ஷியேஷன் கேட்டால் அப்படிலாம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்குல்ல, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், இதை கொஞ்சம் வேறு மாதிரி கேட்பாங்க. எப்படி சார் கேட்கலாம்னா இந்த மாதிரி கேட்கலாம், y is equal to ஓகேங்களா லைக் x பவர் 3 இன்ட்டு sin x. பாருங்கள், இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இதையும் டிஃப்ரென்ஷியேஷன் ஆகும், இதுவும் டிஃப்ரென்ஷியேஷன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் டிஃப்ரென்ஷியேஷனுக்கு வந்து சில ஃபார்முலாஸ் இருக்குது, ப்ராடக்ட் ரூல், செயின் ரூல், அந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, சப்போஸ் இந்த எக்ஸை வந்து யூன்னு எடுத்துங்க, இந்த எக்ஸை வந்து வின்னு எடுத்துங்க. ஸோ u இன்ட்டு வியை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் ஓகேங்களா, ஸோ u இன்ட்டு வி டேஷ் ஓகேங்களா, u இன்ட்டு வி டேஷ் ப்ளஸ் வி இன்ட்டு u டேஷ். ஓகேங்களா? ஸோ டேஷ்னா டிஃப்ரென்ஷியேஷன் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ u இன்ட்டு வி டேஷ் ப்ளஸ் வி இன்ட்டு u டேஷ், விச் மீன்ஸ் இதை யூன்னு நினச்சிங்க, இதை வி நினச்சிங்க, u அப்படியே எழுதுங்க, இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் சொல்கிறேன், dy பை dx. ஓகேங்களா? இதுதான் u வந்து x பவர் 3, v வந்து sin x. ஓகேங்களா? ஸோ யூவை அப்படியே எழுதுங்க ஃபஸ்ட்டு, x பவர் 3 u, v டேஷ்னா இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ v டேஷ் sin x டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் cos x ப்ளஸ் ஓகேங்களா, ஸோ v எழுதுங்க, v இன்ட்டு u டேஷ்னா யூவை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண, x கியூபை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 3x ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது எப்படி எழுதலாம், x கியூப் cos x ஓகேங்களா ப்ளஸ் மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது, இது முன்னாடியும் எழுதலாம் 3x ஸ்கொயர் sin x. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளையில் கூட வரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸு வெறும் எக்ஸ் இருக்காமல் இந்த மாதிரி sin x cos xல சேர்ந்து வரும், லாகோட சேர்ந்து வரும். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் இன்னொரு சம்மும் பார்க்கலாம், ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். வேறு என்ன செய்யலாம், சப்போஸ் இந்த மாதிரியும் வரலாம், x பவர் 3x ஸ்கொயர் ப்ளஸ் ஓகேங்களா 2x ப்ளஸ் 4 இந்த மாதிரி வரலாம். பாலினாமியல்ஸில் ஆட் பண்ணியும் வரலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன சார் பண்ணலாம்னா தனித்தனியாக பண்ணுங்கள். ஸோ 3 எதுவும் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கிங்க. எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் என்ன வரும், 2 முன்னாடி வந்துடும், இந்த பவர் ஒன்று கம்மியாகிடுமா. ஸோ அப்போது 2xன்னு வருமா, 2 முன்னாடி வந்து இந்த பவர் ஒன்று கம்மியாச்சுன்னா 2 - 1 1 போடாமலே விட்டுடலாம். அண்டர்ஸ்டுட். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் 2 எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் எக்ஸ்னா என்னது, எக்ஸ் பவர் 1ன்னு அர்த்தம். எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1x பவர் 1 - 1 0. ஸோ எனிதிங் பவர் 0 என்னது 1. ஓகேங்களா? ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1 ஆகிடும், ப்ளஸ் கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 0. ஓகேங்களா? ஸோ தனித்தனியாக பண்ணலாம், ஆடில் இருந்தால் சப்ராக்டில் இருந்தாலும் அதே மாதிரி தனித்தனியாக பண்ணுங்கள். 3 2s are 6x ப்ளஸ் 2ன்னு வரும். ஓகேங்களா? நோட் பண்ணுங்கள் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சம்ஸ் இருக்குது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு வந்து பை ஹார்ட் பண்ணுங்கள், மெமரைஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை இப்படி கூட தரலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் sin x இந்த மாதிரி தந்தால் இதை தனியாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள், இதை தனியாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள். பட் இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்ட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் இது தான் அப்ளை பண்ணி ஆகணும். u இன்ட்டு வி டேஷ் ப்ளஸ் வி இன்ட்டு யூ டேஷ். அப்படின்னா இதை யூன்னு எடுத்துங்க, இதை வின்னு எடுத்துங்க, u அப்படியே எழுதுங்க, இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி போடுங்க, ப்ளஸ் v. ஓகேங்களா? v அப்படியே போடுங்க, அப்புறமா யூவை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நடுவில் ப்ளஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ u இன்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் திஸ் ஒன் ப்ளஸ் v இன்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் திஸ் ஒன். ஓகேங்களா? ஸோ இது ப்ராடக்ட் ரூல். அடிஷன் சப்ராக்ஷனில் இருந்தால் தனித்தனியாகவே பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணுங்கள், எரேஸ் பண்ணிட்டா
ஓகேங்களா. சப்போஸ் சார் டிவிஷனில் இருந்தால் என்ன சார் பண்ணுறது? ஓகேங்களா. ஸோ இது ஒரு கொஷின். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன சார் பண்ணுறது? y இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா. ஸோ எப்படி இந்த மாதிரி sin x பை எக்ஸ் ஸ்கொயருக்கு இப்படி இருந்தால் என்ன சார் பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி நிறைய சம்ஸ் பார்க்கலாம். மேலேயும் எக்ஸ் இருக்குது, கீழே எக்ஸ் இருக்குது. இதுவும் டிஃப்ரென்ஷியேஷன் ஆகும், இதுவும் டிஃப்ரென்ஷியபிள் ஆகும். இது எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா. ஸோ மறுபடியும் மேலே இருக்கிறது யூன்னு எடுத்துங்க, கீழே இருக்கிறது வின்னு எடுத்துங்க. ஓகேங்களா. ஸோ u பை v ஃபார்மேட்டில் இருக்குது இது கரெக்டாக. ஸோ y இஸ் ஈக்குவல் டு u பை v. இந்த ஃபார்மேட்டில் இருக்கும்போது u பை v டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண எப்படி பண்ணுவோன்னா v இன்ட்டு u டேஷ் மைனஸ் u இன்ட்டு v டேஷ் பை v ஸ்கொயர். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சே ஆகணும். ஸோ கீழே இருக்க v அப்படியே மேலே எழுதிடுங்க, இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி எழுதுங்க, மைனஸ் போடணும். மைனஸ் போட்டு u இன்ட்டு v டேஷ் டிவைடட் பை v ஸ்கொயர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் தனியாக எடுத்து எழுதுங்க. ஸோ யூங்கிறது என்னது sin x, vங்கிறது என்னது எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் dy பை dx என்ன சார் அப்படின்னு கேட்டால் v இன்ட்டு u டேஷ் sin x டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் cos x, u இன்ட்டு v டேஷ் மைனஸ் ஓகேங்களா. ஸோ v இன்ட்டு u டேஷ் மைனஸ் u இன்ட்டு v டேஷ். ஸோ யூங்கிறது sin x, u இன்ட்டு v டேஷ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 2x வரும். ஓகேங்களா. டிவைடட் பை v இதை ஸ்கொயர் பண்ணும். புரிஞ்சுச்சா? இல்லை இதை வேறு மாதிரியும் பண்ணலாம். எப்படி சார் பண்ணலான்னா sin x அப்படியே இருக்கட்டும், இந்த எக்ஸ் ஸ்கொயருக்குள்ள மேலே வந்தால் எக்ஸ் பவர் மைனஸ் 2. இப்போ ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணலாம். அப்படி பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக வரும். என்ன சார் ப்ராடக்ட் ரூல்னால் இது u இது v, இல்லை இது u இது vன்னு எடுத்துகிட்டு ஓகேங்களா. ஸோ u இன்ட்டு v டேஷ் ப்ளஸ் v இன்ட்டு u டேஷ் இப்படி பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ உங்களோட இஷ்டம். இந்த கீழே இருக்கிறது மேலே எடுத்துகிட்டு வந்து பவரை மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ இல்லைனா இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ இதை பண்ணும்போது ஞாபகம் வச்சிங்க, மைனஸ் வரணும், ஃபஸ்ட்டு v வரணும், அது வருமா u டேஷ், கீழே இருக்க v அப்படியே போட்டு மேலே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி போடுங்க, மல்டிப்ளை பண்ணி மைனஸ் u போட்டுட்டு இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி கூட போடுங்க, டிவைடட் பை இந்த v ஸ்கொயர் பண்ணி போடுங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து கோஷன் ரூலுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் ப்ராடக்ட் ரூல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ ரெண்டு ஃபார்முலா இருக்குது. uv ஒன்றா இருந்துச்சுன்னா இதுவும் ஒரு எக்ஸு, இதுவும் ஒரு எக்ஸு. இது மேபி பாலினாமியலாக இருக்கலாம், இது ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோவாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். பண்ணும்போது என்ன வரும்னு சொன்னால் u இன்ட்டு v டேஷ் ப்ளஸ் v இன்ட்டு u டேஷ் வரும். u பை vயாக இருந்தால் என்ன வரும்? v இன்ட்டு u டேஷ் மைனஸ் u இன்ட்டு v டேஷ் டிவைடட் பை v ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு ஃபார்முலாஸை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. எரேஸ் பண்ணலாமா? ஓகே. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண தெரியணும், ரொம்ப ஈஸி. ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ முடிஞ்சிச்சா? ஸோ ப்ராடக்ட் ரூல் முடிஞ்சு சார். சப்போஸ் இந்த மாதிரி இருக்குது சார், இன்னொரு மெத்தட் சைன் போட்டு இங்கே சப்போஸ் உள்ள எக்ஸ் க்யூப் இந்த மாதிரி இருக்குது, எக்ஸ் க்யூப் எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்குது. இதை எப்படி சார் பண்ணுறது? ஓகேங்களா. ஸோ இதுக்கு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண என்ன வரும்? dy பை dx வரும். ஓகேங்களா. டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் y இஸ் dy பை dx. சைனுக்குள்ளே ஒரு எக்ஸ் க்யூப் இருக்குது, இது ஒரு பாலினாமியல். பட் இதை நீங்கள் வெறும் எக்ஸாக நினச்சிங்க. ஓகேங்களா. அப்போ எக்ஸாக நினச்சிங்கன்னா சைன் எக்ஸ் என்னது? சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் காஸ் எக்ஸ். ஓகேங்களா. எக்ஸாக நினச்சிட்டு பண்ணுங்க. இது எக்ஸ் க்யூப் வந்து எக்ஸாக நினச்சிங்க. சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷனாக பண்ணால் காஸ் எக்ஸ். மறுபடியும் இது பாருங்கள், எக்ஸ் க்யூப் இருக்குல்ல, இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணு. எக்ஸ் க்யூபை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் என்ன வரும்? 3x ஸ்கொயர். இந்த 3 முன்னாடி வந்துடும், பவர் 1 கம்மியாயிரும். ஸோ அதை அப்படியே கூட போட்டுது. புரிஞ்சிச்சிங்களா? இல்லைனா இன்னொரு சம் சொல்லிட்டான். ஸோ y இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா, y ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? ஓகே, log ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா. இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள். ஸோ dy பை dx. ஸோ லான் எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் தான் 1/x. பட் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இது எக்ஸாக நினச்சிட்டு லான் எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் என்னது? 1/x. இதை எக்ஸாக நினச்சிட்டு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் லான் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1/x ஸ்கொயர். இப்போ மறுபடியும் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி மல்டிப்ளிகேஷனில் போடுங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் என்ன வரும்? 2x. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியும் கொஷின்ஸ் வரலாம். ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணுங்கள். ஐ திங்க் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ரிவைஸ் பண்ணுங்கள், ஃபார்முலாஸ்லாம் ரிவைஸ் பண்ணுங்கள், மெமரைஸ் பண்ண தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா. 11th புக்கு தான், அதில் நிறைய கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தந்திருக்கேன்.
ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் டிஃப்ரென்ஷியேஷன்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ அன்டில் தென் பாய், தேங்க்யூ, ஸ்டே சேஃப், வீட்லேயே இருங்க. ஓகேங்களா? ஸோ பாய்.